இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று இரவு அறிவிக்கப்பட்டது. குடியரசு தினமான இன்னைக்கு அந்த விருது அறிவிக்கப்பட்டதில் பலரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக பத்மபூஷன் விருது கலைத்துறையில் சிறந்த சேவையாற்றியதற்காக நடிகர் அஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அடுத்த மாதம் விடாமுயற்சி படம் வர இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அஜித்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார் ரேசிங் வெற்றியாகட்டும், இப்போது பத்மபூஷன் விருதாகட்டும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிகர் அஜித்துக்கு முன்னாடி அந்த விருதை வென்ற நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கலைத்துறையில் சிறந்த பங்களிப்பை கொடுத்ததுக்காக அஜித் குமாருக்கு இந்த ஆண்டு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய 3வது மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதை அஜித் வென்றிருப்பதால் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு. பத்மபூஷன் விருது வென்றதால பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு அஜித். பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் தன்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சும் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டாரு. அதில் இந்த நாளைக்கான என்னுடைய மறைந்த தந்தை இப்போ என் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த அஜித், தான் செய்யும் எல்லாவற்றிலும் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது அப்படிங்கிறதுல பெருமை கொள்வேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தன்னுடைய தாயுடைய நிபந்தனையற்ற அன்புக்கும் அவருடைய தியாகங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோடு பதிவிட்டிருந்தார். கடந்த 25 ஆண்டுகளில் தன்னுடைய அனைத்து சந்தோஷங்களையும் வெற்றிகளும் துணையாக இருந்த தன்னுடைய மனைவியும் தோழினியுமான ஷாலினி தான் தன்னுடைய பக்கபலம் அப்படின்னு குறிப்பிட்டு, தன்னுடைய குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக் தான் என்னுடைய பெருமை, தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒளி அப்படின்னும் நெகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தார். இந்த விருதை நடிகர் அஜித் குமாருக்கு முன்னாடி தமிழில் 4 முன்னணி நடிகர்கள் பெற்றிருக்காங்க. அதன்படி தமிழ் சினிமாவில் முதல்ல பத்மபூஷன் விருது வென்ற நடிகர் அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவருக்கு கடந்த 1984 பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அவருக்கு அடுத்தபடியாக இந்த மாபெரும் விருதை வென்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடந்த 2000ஆம் ஆண்டு ரஜினிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. ரஜினிக்கு அடுத்தபடியாக அவருடைய நண்பரும் நடிகருமான உலக நாயகன் கமல்ஹாசன் பத்மபூஷன் விருதை வென்றார். அவருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு அந்த விருது கொடுக்கப்பட்டது. கமல்ஹாசனுக்கு அப்புறமா புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பின்னாடி அந்த விருது வழங்கப்பட்டதால அதை அவர் சார்பாக அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வாங்கிக்கிட்டாங்க. இந்த நிலையில் இந்த பத்மபூஷன் விருதை வெல்லக்கூடிய 5வது தமிழ் நடிகர் அஜித் அப்படிங்கிற பெருமை அவருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் மறக்காமல் அஜித்துக்கு உங்களுடைய வாழ்த்து